சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தாமரையும் கருப்பும் சேர்ந்து அந்த ஹோட்டலில் நடக்கிற தப்பான விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு ரூமில் ஒரு கேமரா இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமரா கிட்ட பேக்கை வைக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ரூம் பாய் வந்து அந்த பேக்கை எடுக்க சொல்கிறதுக்காக ரூமுக்கு வராங்க. வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நீ அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் பாயை பிடிச்சி அவங்க 2 பேரும் உண்மையை வெளிவாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேமரா வச்சு எந்த ரூமில் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப அந்த ரவுடி பசங்களாம் எந்த ரூமில் இருக்காங்களோ அந்த ரூம் நம்பரையும் சொல்லிடுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா தாமரை வந்து கேமரா முன்னாடி இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் மாட்டுனீங்கடா, நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரூம் பாய் சொல்லிட்டான், போலீஸை வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வர சொல்லி அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் மண்டபத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு இந்த கல்யாணமே நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்மணி ஆறுமுகத்தோட ஓடி போய் கோவிலில் கல்யாணம் பண்ண போகிறாங்க. கல்யாணம் பண்ணி வந்துட்டு நிற்க போகிறாங்க. மாப்பிள்ளை இப்படிப்பட்டவனா இருக்கானே அப்படிங்கிற ஷாக்லேருந்து யாருமே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா கண்மணியும் ஆறுமுகமும் மாலையும் கழுத்தோடு வந்து நின்னோன்னே எல்லாருக்கும் பேர் அதிர்ச்சி ஆயிரும். இதை எப்படி ராஜாங்க ஏற்றுக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.